வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் ஃபேமிலி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் செக்லிஸ்ட் என்னென்ன பண்ணணும் டெலிவரிக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 10 பாயிண்ட்ஸுமே வேலிடான பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா நம்ம ஒரு பைக் வாங்குறது ட்ரீம். ஆக்சுவலாக நம்ம நிறைய பேருக்கு மிடில் கிளாஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, பைக்குன்றது ட்ரீமு. அந்த ட்ரீம் நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுற டைமில் பைக் எதனா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்து இல்லைனா ஒரு டிஃபெக்ட் பீஸ் அது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக மனசு உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த 10 பாயிண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 10 பாயிண்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக என்ன ஷோரூமில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லும் போது பாயிண்ட்டாக என்ன பாருங்கள், ஓடோமீட்டரில் மினிமம் 5 கிலோமீட்டர் ஓடி இருக்கா பாருங்கள். 5 கிலோமீட்டருக்கு மேலே மிகாமல் ஓடி இருக்கா பாருங்கள். ஏன்னா 5 கிலோமீட்டருக்கு மேலே போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது டெஸ்ட் ரைடு பைக்கில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ட்ராக்கில் அவங்க டெஸ்ட் பண்ணுறதும் இல்லைனா ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் அவங்களும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐ திங்க் ஒரு 7 to 10 ஐட்டம்ஸ் அந்த நம்மளுக்கு புக்லெட் கொடுக்க சொல்லும் போது அதில் செக் பண்ணியிருப்பாங்க என்னென்ன அவங்க ஆல்ரெடி ப்ரீ செக் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ அது கண்டிப்பாக ஓட்டி பார்த்து தான் செக் பண்ணுவாங்க. பட் அது மோர் தென் 5 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐ திங்க் அது கண்டிப்பாக டெஸ்ட் ரைடு பீஸாக தான் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக பார்த்துக்குங்க நண்பா. ஏன்னா 5 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. நான் வாங்க சொல்லும் போது 3 கிலோமீட்டர் இருந்துச்சு நண்பா. அது கண்டிப்பாக வேலிடான பாயிண்ட்டு தான். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்பெக்டே பண்ணாத டைரெக்டாக டெலிவரிக்கு போயிட்டு வண்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக அது பிளைண்டாக வாங்குற மாதிரி தான் நான் நினைப்பேன். ஸோ ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பாக மேண்டேட்டு. ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, ஆக்சுவலாக செக்லிஸ்ட்டில் பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஓவராலாக நம்ம பைக்குனால் ஆஸ் அ நார்மல் பர்சனாக என்ன பார்க்கணும்னா, பெயிண்ட்டு ப்ளஸ் டென்ட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேடாக இருக்கக்கூடாது. இந்த கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க, இல்லை மேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைட்லாம் பார்த்தீங்கன்னா பிளர் ஆகாமல் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அது ஒன்று பார்த்துக்கணும். ப்ளஸ் இந்த பைக் லோட் பண்ண சொல்லும் போது அன்லோட் பண்ண சொல்லும் போது எங்கன்னா டென்ஸ் பள்ள மோடு எதுனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். மேக்ஸிமம் அதுவும் ஒரு சில டைமில் ஆகிறதுக்கு இருக்குது. ஏன்னா பைக்ஸ் எல்லாம் அந்த கண்டெய்னரில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ப்ளஸ் அன்லோட் பண்ண சொல்லும்போது ஒரு சில டைம் கீழேயும் போட்டுடுறாங்க. ஸோ அது கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும் நண்பா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட்டில் நம்பர் 1. ஓகே நண்பா, செக்லிஸ்ட்டில் 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஸ்க்ராச்சஸ் செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இருக்கிற கார்னர்ஸ் எல்லாமே சொல்ல பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஹேண்டில் பாரில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். நான் ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள். ஸோ அது மாதிரி இங்கே ஹேண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி ஓவராலாக இந்த ஃபுட் பெக்ஸ் கார்னரில் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரேக் இந்த கார்னர்லேயும் பாருங்கள். ஸோ அங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கான்னு ஓவராலாக பாருங்கள். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், இது இந்த டெஸ்ட் ரைடு பீஸா இல்லைனா ஒரிஜினலாக டெஸ்ட் ரைடு இல்லாத நார்மலாக நம்மளுக்கு கொடுக்குற பீஸான்னு சொல்லிட்டு. ஓகே நண்பா, ஸோ இதில் 3வது செக்லிஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, சீட். ஆக்சுவலாக சீட் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இப்போ இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நல்லாவும் இது ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எதுவும் மேக்ஸிமம் இந்த டிஃபெக்ட் அது மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஓவரால் ஃபினிஷிங் பார்த்துக்குங்க, ஸ்ட்ரெச் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீட் ஓவர் ஹீட்டாக ஆயிடுச்சுன்னா, இந்த ஃபினிஷிங் கரெக்டாக இல்லைனா கண்டிப்பாக வெளியே வரத்துக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ சப்போஸ் நான் இந்த சீட் இங்கே கரெக்டாக போட்டிருந்தேன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கும். ஸோ ஃபினிஷிங் சீட்டை பார்த்துங்க நண்பா. இதுவும் கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான ப்ரீ செக்அப் பண்ணுறது ஆக்சுவலாக 3rd பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு செக்லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நண்பா, ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு, இண்டிகேட்ரு. ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்குங்க டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஓரளவுக்கு ஸ்க்ராச்சஸ் எதுனா இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஹெட்லைட்லாம் நல்லா ஷைனியாக தான் கொடுத்துருக்காங்க டியூக் 390 BS6ல். ஸோ அதுவும் பார்த்துக்குங்க ஒரு தடவை. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட்டு. ஓகே நண்பா, ஸோ 5வது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா வீலு அப்படி இல்லைனா ரிம்மு,
ஸோ அது அப்படி இல்லைனா ஸ்போக்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு சில டைம் வந்து அலைன்மெண்ட்டும் தப்பாக இருக்கும். ப்ளஸ் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஸ்க்ராச்சஸும் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ராச்சஸ் புது பீஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்காது. ஸோ ப்ளஸ் நீங்கள் ரெஸ்ட்டாக இருக்கானோ பார்த்துக்குங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ 6வது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜினுடைய ஆயில் லெவல் வந்து செக் பண்ணணும். ஏன்னா ஷோரூமில் ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க, மேபி ஆயில் லெவல் வந்து 2 லிட்டருக்கு வந்து 1.5 லிட்டரு 1 லிட்டர் அது மாதிரி கூட போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஆயில் லெவல் வந்து நம்ம என்ஜின் ஆயில் கண்டிப்பாக ஒரு ப்ரீ செக் பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஸோ ஆயில் லெவல் நான் இப்போ வந்து லைட்டாக வந்து வண்டியை கீழே இது பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இங்கே ஆயில் வந்து அந்த இண்டிகேட்டர் இருக்கும் உங்களுக்கு, லோ எது ஹை எதுன்னு சொல்லிட்டு பின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஸோ அதுக்கான ஆயில் லெவல் வந்து பார்த்துக்குங்க நீங்கள். ஸோ அது வந்து என்ஷூராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓகே தான், குட் டு கோ, நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ஆயில் லெவல் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க நண்பா டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம ஆயில் லெவல் செக் பண்ணாதோ டெலிவரி எடுத்துகிட்டு ஒரு ஜோஸில் வந்து ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருப்போம், என்ஜின் வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஓகே நண்பா, 7வதாக நம்ம செக்லிஸ்ட்டில் என்ன பார்க்கணும்னா, ஆக்சுவலாக இந்த பைக் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக்ட் வித் சென்சர்ஸ் தான். ஏன்னா லைட் சென்சர் இருக்குது, சூப்பர் மோட்டோ மோடு, ஏபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த சைட்ஸ் அண்ட் இண்டிகேட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஜின் வார்னிங்கு, எல்லாமே ஹீட் சென்சர் எல்லாமே இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் பேசிக் நம்மளால் ஓட்ட முடியலனா கூட இந்த பைக்கு ப்ரீ செக்கப்பில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ நான் ஆல்ரெடி சைட் ஸ்டாண்ட் வந்து நான் கீழே போட்டிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் வந்து செக் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சைட் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா வார்னிங் வந்து சைட் ஸ்டாண்டுன்னு காமிக்குது பாருங்கள். ஸோ அட்லீஸ்ட் பேசிக் சென்சர் வந்து இது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இது கண்டிப்பாக முக்கியமாக பார்த்துங்க நண்பா, ஏன்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரீ செக் பண்ணுறது தான் ஆக்சுவலாக. ஸோ வாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஓகே நண்பா, ஸோ 8வது பாயிண்ட் செக்லிஸ்ட்டில் என்ன பார்க்கணும்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து டயர் பாருங்கள், டயரில் வந்து எதுனா ஸ்டோன்ஸு அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயரில் வந்து ப்ரெஷரும் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நானும் பார்த்தீங்கன்னா இந்த தப்பு பண்ணியிருந்தேன். டெலிவரி எடுத்துகிட்டு கண்ணை மூடிட்டு நான் பார்க்கல ஒரு 2 வீக்ஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா டயர் வந்து ஓவராக ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ டயர் மேபி டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இது வந்து புது வண்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோன்ஸ் அது மாதிரி எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அது ஒன்று கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் டெலிவரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட வெளியே போயிட்டு பெட்ரோல் பங்க்கில் கூட ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹாப்பியாக ரைட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, 9வது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் சீட்டை திறந்து டூல் கிட்டு அந்த ஸ்பேனர் எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்குங்க. ப்ளஸ் மெடிக்கல் கிட்டும் கொடுத்துருப்பாங்க அது உள்ளே. ப்ளஸ் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ இன்ஸ்பெக்ஷனில் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பேப்பரு ப்ளஸ் டேக்ஸ் ரெசிப்ட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் மறந்துடுவோம் மேக்ஸிமம். ஸோ எல்லாம் அந்த புக்லெட்ஸ் எல்லாமே வந்து ஓனர் மேனுவல்ஸ்லாம் கொடுக்குறாங்களான்னு கரெக்டாக என்ஷூர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, 10வது முக்கியமான பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒன்ஸு வண்டி வந்து புக் ஆன பிறகு சேஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கங்க. சேஸ் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த நம்பரும் உங்களுக்கு டெலிவரி கொடுக்கும்போது இருக்கிற நம்பரும் வந்து சேமாக இருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கேடிஎம்மில் வந்து ஆக்சுவலாக எல்லா வண்டியுமே கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் கீ வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரைமரி கீ, செகண்ட் கீயும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்குறதுக்கு மறந்துடாதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேடிஎம்மில் கீ கோடு கொடுப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த 2 கீயுமே வந்து தொலைச்சிட்டிங்கன்னா இந்த கீ கோடு ஆக்சுவலாக நம்பர் இருக்கும். நான் வேணால் மறைச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த கீ கோடு நம்பர் வச்சுட்டு நீங்கள் ஷோரூமுக்கு போனீங்கன்னா ஒரிஜினல் கீயே வரும் டூப்ளிகேட்டுக்கு பதிலாக. ஸோ அங்கே கீ கோடு வச்சு உங்களுக்கு புது கீயே கொடுப்பாங்க. ஓகே நண்பா, ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த 10 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச 10 பாயிண்ட்டு ப்ளஸ் எனக்கு சொல்லி கொடுத்த 10 பாயிண்ட்ஸ் அதுதான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். காமனாக இதுவே ஆக்சுவலாக செக் பண்ணால் போதும். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி என்னென்ன டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ரீ செக் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுவே வந்து கண்டிப்பாக போதுமானது. பட் இந்த 10 பேசிக் வந்து நம்ம சைடில் கண்டிப்பாக ப்ரீ செக் பண்ணுங்கன்னா செக்லிஸ்ட்டில் அது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ஸ் நம்ம இது வந்து நம்ம ஹார்ட்லி ஏர்ன்ட் மணி, ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு பைசாவாக சேர்த்து இந்த பைக் எடுப்போம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த 10 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புது பைக்காக இல்லைன்னா அது என்ன பீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கே அனலைஸ் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா, 10 பாயிண்ட்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு.
ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நியூ உள்ளங்களுக்கும் நன்றி. We'll see you in next video. Until then, bye from Shakti Nanba.